எப்படி அந்த அஸ்வமேதம் பண்ணினார்னா, அன்னகூட்டாச்ச பகவஹா திருஷ்யந்தே பர்வதோபமாக, மலைமலையா இருக்கு. அன்னகூட்டோத்சவம் பண்ணா எப்படி இருக்குமோ அதுபோல தசரதன் யதேஷ்டமாக தானத்தை கொடுத்து இந்த யாகத்தை பண்றார். வர ஜனங்கள்லாம் அந்த அன்னதானத்துல எப்படி பண்றான்னா, எப்படி திருப்தி அடைஞ்சார்னா, அகோ திருப்தாஹா அகோ திருப்தாஹா, வயத்துல கைய வச்சுட்டு தலைக்கு மேல கைய கூப்பிட்டு அகோ திருப்தாஹா அகோ திருப்தி, எங்களுக்கு ரொம்ப திருப்தி ரொம்ப திருப்தின்னு கத்துறா. ஏன்னா அன்னதானத்தை காட்டிலும் சிறந்த தானம் வேற எதுவும் கிடையாது. அதை விட சிறந்த தானம் எதுவுமே கிடையாது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் போல 4 விஷயம். எதுன்னா நமாதுகு தெய்வத்தம் பரம், அம்மாவை காட்டிலும் சிறந்த தெய்வம் கிடையாது. எத்தனை கோவில் இருந்தா என்ன, அம்மாதான் முதல் தெய்வம். நத்வாதிஷ்யா பயோவிரதம், துவாதசிய காட்டிலும் ஏகாதசி அனுஷ்டானம் பண்ணி துவாதசி பாராயண பண்றோமே அதை காட்டிலும் ஒரு விரதம் கிடையாது. ஏகாதசி விரதத்தை காட்டிலும் சிரேஷ்டமான ஒரு விரதம் கிடையாது. நமாதுகு தெய்வத்தம்பரம் நான்னோதக சமம் தானம், அன்னதானத்தை காட்டிலும் ஒரு சிறந்த தானம் வேற எதுவுமே கிடையாது. இதெல்லாம் எதுன்னா நமாது நகாயத்ரியா பரோ மந்திரா, மந்திரங்கள்ல சிறந்த மந்திரம் எதுன்னா காயத்ரிய காட்டிலும் சிறந்த மந்திரம் வேற எதுவுமே கிடையாது. அது போல தானத்துல சிறந்தது இந்த அன்னதானம் தான். அந்த அன்னதானத்தை பண்ண ஏன்னா இதுல ஒண்ணுதான் ஜனங்கள் எப்படின்னா கொடுக்கறவாளுக்கு திருப்தி இருக்குமா. மித்த தானங்கள் எது கொடுத்தாலும் 2 மாடு கொடுத்தா 3வது கொடுத்தா தேவலன்னு நினைப்பா. தங்கம் 1 கட்டி கொடுத்தா 2வது கட்டி கொடுத்தா 10 கட்டி கொடுத்தா 11வது கட்டி எதிர்பார்ப்பா. வெள்ளி கொடுக்குறோம்னா 10 தட்டு கொடுத்தோம்னா 11வது தட்டு எதிர்பார்ப்பா. இது போல அதுல திருப்தி இருக்காது. திருப்தி உடைய ஒரே தானம் என்னன்னா அன்னதானம். போரும்னு சொல்ற அளவு இருக்கக்கூடியது அன்னதானம். அது போல வந்த ஜனங்கள் அத்தனை பேரும் அகோ திருப்தாகான்னு கையை கூப்பி வாழ்த்தி போக அப்படி நன்றாக யாகத்தை பூர்த்தி பண்றார். அதோட அங்கமாக புத்திரகாமேஷ்டி யாகத்தையும் பண்ண, அப்படி புத்திரகாமேஷ்டி யாகம் நடந்து நல்லபடியா நடந்து முடிஞ்சது. ததோவை யஜமானஸ்ய பாவகா ததுல பிரபம் பிராதுர்பூதம் மகத்பூதம் மகாவீரியம் மகாபலம். அப்படி யாகம் பூர்த்தியாச்சு. அந்த அக்னி வேதியிலிருந்து யார் வந்தான்னா, கருத்த சரீரம் சிவந்த வஸ்திரத்தோடு தங்க பாத்திரத்தை எடுத்துட்டு, வெள்ளி மூடி ஜாடி போட்ட ஒரு மூடிய பாத்திரத்தை எடுத்துட்டு அந்த ஒரு ரூபம் வருது. எதை எடுத்து எதனால அவர் வர்றாருன்னா, அவர் முன்பே சொன்னாரோன்னு, நீங்க இந்த யாகத்தை புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணினேலானா உங்களுக்கு புத்திரபாகியம் ஏற்படும்னா, கிருஷ்ணம் ரக்தாம்பரதரம், அந்த இதுல இருந்து ஒரு ரூபம் வந்து பாயசத்தை எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்கறது. எப்படி இருக்கு அந்த ரூபம்னா, கருத்த சரீரத்தோட இப்படி கொண்டு வந்து கொடுக்கிறார். அதுல என்னன்னா தங்க பாத்திரம் வெள்ளி மூடி. தங்க பாத்திரத்துக்கு தங்க மூடியே போடக்கூடாதுன்னா, இந்த லோகம் எப்படின்னா சுகமும் துக்கமும் கலந்ததோனோ, பகவானா இருந்தாலும் அது கலந்துதான் இருக்குங்கிறதுக்காக தங்க பாத்திரம் வெள்ளி மூடி அப்படி கொண்டு வந்து அந்த பாயசத்தை அந்த தேவன் கொடுக்க அத பிரசாதமாக வாங்கிக்கிறார் தசரதன். வாங்கிட்டு என்ன பண்ணாரு, இயம் து நிருபசார்தூல பாயசம் தேவ நிர்மிதம். இது உங்காத்து அடுப்புல வச்சு பண்ண பாயசம். பாயசம் இல்ல, இது என்னன்னா தேவர்களுடைய பிரசாதம். தேவ நிர்மிதம் பிரஜாகரம் கிருஹாணாத்வம் தன்யம் ஆரோக்கியவர்தனம். எதற்காக நீ உத்தேசம் பண்ணி இந்த புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணியிருக்கியோ, இந்த பாயசத்தை கொடுத்தேன்னா அவள்லாம் கர்ப்பவதியாக ஆவா, நீ புத்திரனை அடைவாயின்னு சொல்லி அந்த தேவன் சொல்லிட்டு மறைஞ்சுடுறாரு. இந்த பாயசத்தை கொடுத்துட்டு உடனே அந்த சந்தோஷப்பட்ட தசரதன் கௌசல்யாயை நரபதிஹி பாயசார்த்தம் ததௌ ததா அர்த்தாதர்தௌ ததௌ சாபி சுமித்ராயை நராதிபஹ கைகேயை சாவசிஷ்டார்த்தம் ததோ புத்திரார்த்த காரணாத் பிரததோ சாவசிஷ்டார்த்தம் பாயசம் பாயசஸ்யாமிருதோபமம். இப்படி அத பாகம் பிரிச்சார் இந்த தசரதன். முதல் ஒரு 100 பாகத்துல ஒரு 50 பாகத்தை முதல்ல பிரிச்சார். மூத்த பட்ட மகிழ்ச்சியான கௌசல்யைக்கு ஒரு 50%. கௌசல்யாயை நரபதிஹி பாயசார்த்தம் ததோ ததா 50% அந்த கௌசல்யைக்கு. ஏன்னா மூத்த பட்ட மகிழ்ச்சி அவள்கிட்ட கொடுத்தாலாம். அந்த
மீதி 50% இருக்கு. அந்த 50ல 12 பிரிச்சார். அதை யாரு கொடுத்தாருன்னா அர்த்தாதர்தௌ ததௌ சாபி சுமித்ராயை நராதிபா. ரெண்டாவது சுமித்ரைக்கு, ரெண்டாவது பட்ட மகிழ்ச்சி சுமித்ரை, அவளுக்கு ஒரு 12% கொடுக்கிறார். அடுத்த ஒரு பாகம் இருக்கு, கைகேயை சாவசிஷ்டார்த்தம் ததோ புத்திரார்த்த காரணாது. மற்றொரு பாகத்தை கடைசி பட்ட மகிழ்ச்சியான கைகேயிக்கு கொடுக்கிறார் 12%. இப்படி கொடுத்தோன்னே இவா 2 பேரும் பட்டுன்னு சாப்பிட்டுட்டா. கௌசல்யா அந்த அர்த்த பாகத்தை சாப்பிட்டுட்டா. சுமித்ரா என்ன பண்ணா, அந்த கைகேயி என்ன பண்ணா, அந்த 12% சாப்பிட்டுட்டா. இந்த சுமித்ர ஞானவதி அவ கையில வச்சுட்டு இருக்கிற காலத்துல இந்த இவர் பார்த்தா, தசரதன் பார்த்தார், அவர் ஞானவதி கடைசியா தான் சாப்பிடுறா. இன்னொரு 25% கையில இருக்கு. உடனே என்ன பண்றா, அந்த 25% சேர்த்து இந்த சுமித்ர இடத்துல கொடுத்துடுறான். அதனாலதான் அவருக்கு 2 குழந்தைகள் பிறக்கிறது, லக்ஷ்மண சுவாமி சத்ருக்னன். அந்த மீதி உள்ள % அவள்கிட்ட கொடுத்துடுறா. அதையும் அனுசிந்திய சுமித்ராயை புனரேவ மகிபதிகி, அதை கொடுக்க 3 பட்ட மகிழ்ச்சிகளும் அந்த பிரசாதத்தை உட்கொள்ள, சுவாமி அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு பிறக்கிறாருங்கிறத காமிக்கிறதுக்காக நிவர்த்தேது கிருதௌ தஸ்மின்னே ஹயமேதே மகாத்மனஹ பிரதிகிருக்ய சுராபாகான் பிரதிஜக்முஹு யதாகதம். இப்படி இந்த யாகம் முடிஞ்சது. தேவர்கள்லாம் சந்தோஷப்படுறான். எதனால சந்தோஷப்படுறான்னா, தேவர்கள் போன வழியிலேயே திரும்பி வந்தாங்கிறார். என்ன போன வழியில திரும்பி வருது, என்ன போன வழி இல்லாம மாத்து பாதையிலேயா வருவான்னா, மாத்து பாதையில தான் போயிட்டு இருந்தா அந்த தேவர்கள்லாம். எதனாலன்னா, இந்த ராட்சதாதிகளுடைய தொல்லை தாங்காம பயந்து வேற வேற பாதையில போயிட்டு இருந்தா. பகவான் அவதாரம் பண்ண போறான்னு தெரிஞ்சோடனே வந்து அவனுக்கு சந்தோஷத்தை தெரிவிச்சுட்டு தேவர்கள்லாம் வந்த வழியே திரும்பி போறா. இனிமே நம்ம நிர்பயமா இருக்க போறோம்னு அவன் மனசுல ஒரு எண்ணம். இப்படி தேவர்கள்லாம் வந்து பார்த்துட்டு போக, ததோ யஜ்ஞே சமாப்தேது ருதூனாம் ஷத் சமப்யதுஹு. 6 ருத்துக்கள் பூர்த்தியாச்சு, 12 மாசம் ஆயிடுத்து. இப்படி பகவான் அவதாரம் பண்ண போறார். பகவானுடைய அவதாரத்தை எண்ணி காத்துன்னு இருக்கா, லோகமே காத்துன்னு இருக்கு. லோகத்துக்கே மங்களத்தை கொடுக்கக்கூடியதான அந்த பிரபு அவதாரம் பண்ண போறான். லோகமே காத்துன்னு இருக்கு. எப்படி பகவான் அவதாரம்னா, ஒரு சரீர சம்பந்தத்தினால அவதாரம் கிடையாது. பாயசரூபியாக தசரதர் இடத்துல வர்றார். தசரதர் இடத்துல இருந்து அந்த பட்ட மகிழ்ச்சியல் இடத்த போறார். அங்கிருந்து பகவான் பாயசரூபியா இருந்தே கர்ப்பதாரணாய் வெளியில வரார். இதுல என்னன்னா, மனுஷியாளுக்கு தான் இந்த சாதாரண தர்மம், சரீர தர்மம்லாம். பகவானுக்கு இந்த பாஞ்சபௌதிகம் கிடையாது. அவன் அவதாரம் பண்றதுனாலேயே அவன் இந்த பாயசரூபியாக தான் பகவான் வரார். கிருஷ்ணாவதாரத்துல சொல்ற காலத்துல நிஷீதே தம உத்பூதே ஜாயமானே ஜனார்தனே தேவக்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணுஹு சர்வகுஹாஷயா ஆவீராசீத்யதா பிராச்யான் திஷீந்துரிவ புஷ்கலா. பகவான இந்த வசுதேவரையும் தேவகியும் இந்த கம்சன் என்ன பண்றான், ஜெயில பிடிச்சு போட்டுடுறான். பகவான் அவதாரம் பண்ணியே ஆகணும். எப்படி பகவான் சரீர சம்பந்தம் கிடையாது, எப்படி பகவான் அவதாரம் பண்றார் அப்படின்னா, எப்படி ஒரு கிழக்கு திசை சந்திரனை எப்படி பெத்தெடுக்கும், கிழக்கு திசையில சந்திரன் இருக்கு, அதுக்காக அந்த திசையில சந்திரன் பெத்தெடுக்கிறதுன்னு அர்த்தம் அது கிடையாது. அந்த சந்திரன் அங்கேயே தான் இருக்கு. சந்திரன் தோன்றி மறையல, அது அங்கேயே தான் இருந்துட்டு இருக்கு. அது நம்ம கண்ணுக்கு எப்படி அது ஒவ்வொரு வேளையும் உண்டாகிறது போல தெரியதோ, அது போல பகவான் ஆவிர்பாவத்தை அடைகிறார். எந்த ரூபமாகனா, முதல்ல வசுதேவருடைய கண்கள்ல இருக்கக்கூடிய தியான கோச்சரனாக இருக்கக்கூடிய பகவான் அந்த தேவகி அம்மாவை ஒரு தடவை பார்க்கிறார். அவருடைய கண் வழியாக அவருடைய கர்ப்பத்துக்கு போய் 10 மாச காலம் இருந்துவிட்டு பகவான் அவதாரம் பண்றார் 12 மாசம் கழிச்சு. அது போல இங்க என்னன்னா, பகவான் பார்க்கிறார், பாயசரூபியா வந்துட்டா, இவன் அனுகிரகம் பண்ணணும்னு பகவானுக்கு எண்ணம். இப்ப இந்த பகவான் நினைச்சதுனாலதான் இவருக்கு குழந்தையா பிறக்கிறார். தசரதனுடைய பிரார்த்தனைக்கு மட்டும் இல்ல, கௌசலனுடைய பக்திக்கு மட்டும் இல்ல, பகவான் பார்க்கிறார் நம்ம இப்ப ராமாவதாரம் பண்ணணுமே, யாருக்கு குழந்தையா பிறக்கலாம்னு பார்க்கிறார். பிதரம் ரோச்சயாமாசா ததா தசரதம் நிருபம். ஏன்னா அவரே குழந்தையா பிறக்கணும்னா அதுக்கு ஒரு அந்தஸ்து வேணும். யாருன்னு அப்படி லோகத்துல பார்க்கிற காலத்துல சுவாமியுடைய கண்ணில் பட்டது யாருன்னா தசரதன். இந்த வம்சத்துல இவருக்கு பிள்ளையா பிறக்கணும்னு பகவானுக்கு ஒரு எண்ணம் வருது.
உடனே பகவான் அவரை அப்பாவா அடையணும்னு பகவான் ஆசைப்படுறார். உடனே பகவான் பாயஸ்வரூபியாக முதல் பித்ருகர்ப்பம் 2 மாசம், மாதிருகர்ப்பம் 10 மாசம். ததச்ச த்வாதசே மாசே சைத்ரே நாவமிகே திதௌ. 12 மாசம், 2 மாசம் பித்ருகர்ப்பம், 10 மாசம் மாதிருகர்ப்பம். சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்றதுன்னா, அந்த அம்மா வயத்துல இருக்கிறத 12 மாசத்தையும் சேர்த்து ஒரு வயசா கணக்கு பண்றது. நம்மளுக்கு பூணலுக்கு உபநயனத்துக்கு வயசு எடுக்கிற காலத்துல கர்ப்பாஷ்டமேஷு பிராமணேஷு பணயீத கர்ப்பைகாதேஷு ராஜன்யம் கர்ப்பத்வாதசேஷு வைஷ்யம். யார் யாருக்கு எந்தெந்த வயசுல பூணல் போடணும்னு சொல்ற காலத்துல பிராமணாளுக்கு எந்த காலம்னா கர்ப்பாஷ்டமம்னு வயத்துல ஒரு வயசு. அந்த குழந்தை அப்பாவு கர்ப்பத்துல 2 மாசம், அம்மாவுடைய கர்ப்பத்துல 10 மாசம். அதை தவிர வெளியில பிறந்து ஒரு 7 வயசு பூர்த்தியாச்சுன்னா, 7 வருஷம் பூர்த்தியாச்சுன்னா அந்த குழந்தைக்கு 8. கர்ப்பாஷ்டமேஷு பிராமணேஷு பணயீத, அந்த குழந்தைக்கு 8வது வயசு பூர்ணம். 8ன்னா என்ன அர்த்தம்னா, கர்ப்பத்துல ஒரு வயசு போயிடுத்து, பிறந்து 7 வருஷம் கழிச்சு 7வது வயசுல பூணல். இத ஆபஸ்தம்ப சூத்திரத்துல சொல்ற. கர்ப்பத்வாதசேஷு வைஷ்யம். வைஷ்யாளுக்கெல்லாம் என்ன கணக்குன்னா, கர்ப்பத்துல ஒரு வருஷம், பிறந்து 11 வருஷம். கர்ப்பத்வாதசேஷு வைஷ்யம் கர்ப்ப ஏகாதேஷு ராஜன்யம். கத்திரியாளுக்கெல்லாம் என்னன்னா 11 வயசு, கர்ப்பத்துல 1 வருஷம், பிறந்து 10 வருஷம். இப்படிதான் நம்ம உபநயனத்துக்கு நாள் சொல்றது நம்ம சாஸ்திரங்கள்லாம். அப்படி பகவான் 1 வருஷம் பூர்த்தியா கர்ப்பத்துல இருந்துட்டு, பித்ருகர்ப்பம் 2 மாசம், மாதிருகர்ப்பம் 10 மாசம் இருந்துட்டு பகவான் அவதாரம் பண்றார். ததச்ச த்வாதசே மாசே. என்ன திதினா, சைத்ரே நவமிகே. சைத்திர சுத்தம் நவமி திதியில பகவானுடைய அவதாரம். ஏன் நவமி திதியில பகவான் அவதாரம்னா, எல்லா திதிகளும் பேசிட்டு தான், நம்ம தான் இருக்கிறதுலே சிரேஷ்டம் அப்படின்னு எல்லா திதிகளும் பேசிக்கிறது. ஆனா 2 திதி மட்டும் ரொம்ப வருத்தப்பட்டது. என்ன அந்த 2 திதினா, அஷ்டமி நவமி. எதை எடுத்தாலும் இந்த அஷ்டமி நவமியில லோகத்துல யாருமே எதுவுமே தொடங்கவும் மாட்டேங்கிறா, எதுவும் பண்ணவும் மாட்டேங்கிறா. அந்த 2 திதி வந்ததுனாலே யாரும் வேண்டான்னு நினைக்கிறா. பகவான் இடத்துல போய் முறையிட பகவான் என்ன பண்ணார், லோகமே இந்த 2 திதிய கொண்டாடும்படியுமா நான் பண்றேன்னு சங்கல்பம் பண்ணிட்டு பகவான் என்ன பண்ணார், அந்த 2 திதியில 2 அவதாரத்தை பண்ண முடியுமா பண்ணார். என்ன 2 அவதாரம்னா, அஷ்டமி திதியில கிருஷ்ணாவதாரம், நவமி திதியில ராமாவதாரம். யாரு எதை கொண்டாடுறாளோ இல்லையோ, இந்த 2 உற்சவத்தை லோகமே கொண்டாடிட்டு இருக்கு. அப்படி பண்ணி விட்டார் பகவான். சைத்ரே நவமிகே திதோ. அது மட்டுமல்ல, என்ன நட்சத்திரத்துல பகவான் அவதாரம்னா, நட்சத்திரே அதிதி தெய்வத்யே. அதித்திய தேவதையாக கொண்ட நட்சத்திரம்ங்கிறார். அதித்திய தேவதையாக கொண்ட நட்சத்திரம்னா எதுன்னா, புனர்வசு நட்சத்திரம் அதிதிர் தேவதாஹா. வேதத்துல சொல்லும் போது சொல்றது புனர்வசு நட்சத்திரம். அதுதான் இந்த அதித்திய தேவதையாக கொண்ட நட்சத்திரம். புனர்வசு நட்சத்திரத்துல பகவத் அவதாரம். அது மட்டும் இல்ல, ஸ்வச்சசம்ஸ்தேஷு பஞ்சசு. 5 கிரகங்கள் உச்சமாம் பகவான் அவதாரம் பண்ணும் போது. பஞ்ச உச்சே லோகநாயகாங்கிறார். இந்த 5 கிரகங்கள் மட்டும் ஒரு மனுஷனுக்கு உச்சமாக இருந்ததுனால் அவன் லோகத்தையே கட்டி பரிபாலனம் பண்ணுவான். ஒரு கிரகம் இருந்தாலே அப்புறம் அவ்வளவு சொல்றோம். 5 கிரகங்களும் உச்சம் யாருக்கும் அமையாது. அது பகவான்கிறதுனால கிரகங்கள்லாம் ஆசைப்பட்டு வந்து அமைஞ்சிருக்கு. சோச்சசம்ஸ்தேஷு பஞ்சசு சுக்ரன் சந்திரன் சனி குரு ராகு. இந்த 5 கிரகங்களும் பகவத் அவதாரத்துல உச்சமா இருக்கா. அது மட்டும் இல்ல, கிரகேஷு கர்க்கடே லக்னே. எந்த லக்னத்துல பகவான் அவதாரம்னா, கடக லக்னத்துல பகவான் அவதாரம். சம்பந்தமே இல்லாம கடக லக்னத்துல பகவான் அவதாரம் பண்ணார்னா அதற்கு ஒரு காரணம் உண்டு. எந்த தர்மத்தை நம்பி நீ யாகம் பண்ணியோ, எந்த தர்மத்தை நம்பி நீ புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணியோ, எந்த தர்மத்தை நம்பி அந்த பாயசம் நீ செஞ்சதுக்கு பலனா பாயசம் வந்ததோ, எந்த பாயசத்தை தர்மத்தை நம்பி அந்த உன்னுடைய பத்னிகள் சாப்பிட்டாலோ, எது எல்லாமே எதுன்னா நம்பிக்கையின் அடிப்படையில இவர் தசரதன் எல்லாத்தையும் பண்ணியிருக்கார். அந்த யாகம் பூர்த்தி ஆகிற காலத்துல பகிர்வேதி தானம், அந்தர்வேதி தானம், பகிர்வேதி தானம் யாகத்துல 2 பண்ற வழக்கம். வேதி உட்பட்டு இருக்கிறவாளுக்கு சில தானங்கள், வேதிக்கு வெளியில இருக்கிறவாளுக்கு சில தானங்கள். அப்படி பகிர்வேதி தானம் பண்ற காலத்துல தசரதன் எல்லா சொத்துக்களையும் கொடுத்துட்டார்.
அவர்கிட்ட கொடுக்க ஒண்ணும் இல்ல, எல்லா தானமும் ஆயிடுத்து. அப்படி அப்பாடா தானம் பூர்த்தி ஆயிடுத்துன்னு திரும்புறார். ஒரு பிராமணன் வந்து நிற்கிறார். அவருக்கு உடனே வருத்தம், ஏதாவது கொடுக்கலான்னு பார்த்தா எல்லாம் மண் சட்டியா இருக்கு, ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, ஆனா கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. ஆனா அந்த பிராமணன் வருத்தப்பட்டு போயிடுவாரே, அவருக்கு ஏதாவது கொடுத்தானு. என்ன கொடுக்கலான்னு பார்த்தாரு. இப்படி குனிஞ்சார், இந்த கை வள இருந்தது, கடகம் இருந்தது. உடனே பார்த்தார், கொஞ்சம் கூட யோசிக்காதபடிக்கு அந்த பிராமணனுக்கு இந்த கடக்க கையில இருக்கிற அந்த கடகத்தை கழட்டி கொடுத்து விட்டார். தர்மத்தை நம்பி நீ அன்னைக்கு அந்த பிராமணனுக்கு கடகத்தை தானம் பண்ணியே அதை அங்கீகரிச்சேங்கிறத பகவான் சொல்றது காட்டுறதுக்காக தான் இந்த கடக லக்னத்துல அவதாரம். அது மட்டும் இல்ல, அன்னைக்கு வந்தது யாரோ நீ நினைச்சுக்காத, உன் யாகத்தை அங்கீகரிக்கிறதுக்காக நானே தான் வந்து ஒரு யாச்சகனா வந்தேன். பகவானுக்கு பொதுவா என்னன்னா, ஒரு தர்ம காரியத்துல யாச்சகம் வாங்கணும் அப்படின்னா பகவான் எடுத்துக்கிற அவதாரம் எதுன்னா ஒரு பிராமண அவதாரம். ஏன்னா அறுதொழில் புரிவது அந்தனருக்கேங்கிற அவை. எது எதுன்னா யஜனம், யாஜனம், அத்தியனம், அத்தியாபனம், தானம், பிரதிகிரகம். இந்த 6 தொழில். அறுதொழில் யாரு புரியலாம்னா அந்தனருக்கே. பிராமணால் மட்டும்தான் பண்ணோம், மித்தவெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, அவளாலதான் செய்ய முடியும்னு அர்த்தம். என்னென்னா யஜனம், யாஜனம், யாகம் பண்றது, யாகம் பண்ணி வைக்கிறது. அடுத்தது அத்தியனம், வேத அத்தியனம் பண்றது, வேத அத்தியனம் பண்ணி வைக்கிறது. மற்றொன்று தானம், பிரதிகிரகம், தான் தானம் கொடுக்கறது, மத்தவா கொடுக்கிற தானத்தை வாங்கிக்கிறது, பிரதிகிரகம். இதெல்லாம் அந்த பிராமணனால மட்டும்தான் பண்ண முடியும். அதனாலேயே பகவான் என்ன பண்ணுவார், ஏதாவது ஒரு இடத்துக்கு யாச்சகம்னா பகவான் என்ன பண்ணுவார், அந்த ஒரு வேஷத்தை போட்டுட்டு போயிடுவார். கண்ணன் கிட்ட யாச்சகம் வாங்க போறார். எந்த வேஷத்துல போறாருன்னா ஒரு பிராமண வேஷத்துல போறார். அடுத்தது புரந்தரதாசர் சரித்திரத்துல பக்த விஜயத்துல சொல்றார், எந்த வேஷத்துல போய் இந்த பகவான் அந்த மூக்குத்தியை வாங்கிக்கிறார் அப்படின்னா ஒரு பிராமண வேஷத்துல கிளம்பி போறார். போய் அந்த புரந்தரதாசர் மனைவிட்டு அந்த மூக்குத்தியை யாச்சகம் வாங்குறார். அது மட்டும் இல்ல, மகாபலியின் இடத்துல போய் பகவான் பூமி தானம் வாங்குறார். எந்த ரூபத்துல போறாருன்னா ஒரு பிராமண வேஷத்துல தான் போறார். ஏன் பகவான் போய் கேட்டா கொடுக்க மாட்டான்னா அந்த தொழில் புரிவது அந்தனருக்கே. அதனாலேயே பகவான் அந்த வேஷத்துல தான் போறார். அப்படி அன்னைக்கு பிராமண ரூபத்துல வந்தது வேற யாரோ இல்ல, நான் தான் பகவான் காமிக்கிறதுக்காக. கிரகேஷு கர்க்கடே லக்னே வக்பதா பிந்துநாசக. அது இல்லாம குருச்சந்திர யோகத்துல பகவத் அவதார். இது மாதிரி ஒரு அவதாரம் கேட்டதும் கிடையாது, இனிமே நடக்கிறதும் கிடையாது, நடக்க போறதும் கிடையாது. அப்பேற்பட்டதான லோகத்துக்கே மங்களத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு அவதாரம் ராமாவதாரம். பகவான் அப்படி அவதாரம் பண்ணார். புரோத்யமானே ஜெகநாதம் சர்வலோக நமஸ்கிருதம். லோகமே இப்படி நமஸ்காரம் பண்ணக்கூடியதான பிரபு. ஆனா யாருக்கு எதுக்காக அவதாரம் பண்ணியிருக்கான்னா அந்த கௌசல்ய பார்த்து ஆனந்தப்பட்டு நமஸ்காரம், கௌசல்ய பார்த்து ஆனந்தப்படுறதுக்காக அவதாரம். அது இல்லாம கௌசல்ய நமஸ்காரம் பண்றதின் பொருட்டு பகவான் அவதாரம் பண்ணியிருக்கார். சர்வலோக நமஸ்கிருதம் கௌசல்யா ஜனயத்ராமம் சர்வலக்ஷண சம்யுதம். சர்வ லட்சணங்களோடு கூட பகவான் அவதாரம் பண்ண கௌசல்யா தேவி சந்தோஷப்பட்டா. எது போல சந்தோஷப்பட்டான்னா கௌசல்யா சுசுபேதேன புத்ரேனாமித தேஜசா யதாவரேன தேவானாம் அதிதிஹி வஜ்ரபாணினா. இந்திரனை பெற்ற அதிதி அம்மா எப்படி சந்தோஷப்பட்டாலோ அது போல இந்த கௌசல்யா தேவி சந்தோஷப்படுறா. அதே நாள்ல புஷ்யே ஜாதஸ்து பரதா மீன லக்னே பிரசன்னதீகி. அதே நாள்ல மீன லக்னத்துல புஷ்ய நட்சத்திரத்துல பரதாழ்வானுடைய அவதாரம். ஏன் முன்னாடி பரதரை பிறக்கலான்னா இந்த சுமித்ரைக்கு முன்னாடியே இந்த கைகேயி அந்த பாயசத்தை சாப்பிட்டுட்டா. அதனால 2வது அவதாரம் பரதருடைய அவதாரம். பரதோ நாம கைகேயா ஜக்ஞே சத்ய பராக்கிரமஹா. அடுத்தது சுமித்ரைக்கு அத லக்ஷ்மண சத்ருக்னோ சுமித்ரா ஜனயத் சுதோ சர்வாத்ர குஷலோ வீரோ விஷ்ணோரர்த்த சமன்விதோ. அடுத்த தினத்துல கடக்க லக்னத்துல ஆயுள்ய நட்சத்திரத்துல லக்ஷ்மண சுவாமியினுடைய அவதாரம். அதே லக்னத்துல சத்ருக்னனுடைய அவதாரம். சுமித்ரைக்கு பகவான் 2 பேரும் அவதாரம் பண்றா. இப்படி பிறந்த அந்த குழந்தைகளை பார்த்து இந்த தசரதன் சந்தோஷப்படுறார். என்ன சந்தோஷம்னா
கஷ்டகாலம் வந்தாலும் யாரோடு பகவான் கேட்டோன்னு கொடுக்கிறார். இவர் பண்ணது யாகம் தான், அதற்கு பாயசரூபியா பகவான் அனுகிரகம் பண்றார். ஏன் பகவான் அனுகிரகம் பண்றார் அப்படின்னா, ஒரு கஷ்டகாலம் வந்த காலத்துல பக்கத்தாது கதவை தட்டணும்னு நினைக்காதபடிக்கு, மற்றொரு உபாயம் தேடணும்னு நினைக்காதபடிக்கு, பகவான் பரதன்னு தெரிஞ்சுன்னு அவன் கால போய் யாரு பிடிக்கிறாளோ அவளுக்கு பகவான் என்ன பண்ணுவாரு, பிரார்த்திதாம்ச வராம் சர்வான்னு எதை கேட்டாலும் கொடுத்து கொடுவார். அதுவும் எப்படின்னா, நீ மூடத்தனமான ஒரு ஒரு பிரார்த்தனையா இருந்தாலும் பகவான் அதை நிறைவேற்றுவார். ஏன்னா பக்த வரதன் அவர். இவன் என்ன சொல்றான்னா, எனக்கு குழந்தை பிறந்ததுன்னா உன்னுடைய பேரை வைக்கிறோங்கிறோம். சாமானிய ஜனங்கள் இது போல வேண்டிக்கிறோம். இவனுடைய பேரை வைக்கிறதுனால பகவானுக்கு என்ன பிரயோஜனம்? குழந்தை பிறந்தது, வெங்கடேசன் திருப்பதி பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறா, வெங்கடேசன் பேர் வைக்கிறா, வெங்கட்ராமன் பேர் வைக்கிறா. இந்த பேரை வச்சதுனால அந்த பெருமாளுக்கு என்ன ஒரு லாபம் கிடைக்கிறது? ஒரு லாபமும் கிடையாது. ஆனா இவன் பிரார்த்தனை பண்ணி மலை ஏறி இறங்கினா அவனுக்கு குழந்தை பிறந்துடுறது. 2 வருஷம் ஆகல, 3 வருஷமா குழந்தை பிறக்கலன்னு சொல்றா. ஆனா பிரார்த்தனை பண்ணா கிடைச்சிடுறது. ஏன் கிடைக்கிறது அப்படின்னா, பகவானுக்கு என்ன எண்ணம்னா, நீ கஷ்ட காலத்துல என் கால பிடிச்சியே, அதனால உனக்கு நான் இதை கொடுக்கறேன். இதுதான் மனுஷனுக்கு தெய்வத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். மனுஷன் என்ன சொல்லுவான், நீ இத்தனை நாளா என் கால பிடிக்காம இன்னொருத்தரை நம்பிதானே போன, நீ இப்பயும் அவன்கிட்டயே போன விரட்டி விட்டுடுவான். பகவான் எப்படின்னா, நீ இந்த காலத்திலேயாவது என்கிட்ட வந்தியேன்னு அவர் சந்தோஷப்படுவார். ஏன்னா பரதன் கஜேந்திரனை சொல்லும் போது இதுதான் எல்லாம் நமாமிமே ஞாத்தைய ஆதுரங்கஜாகாங்கிறார். கரையில இருக்கிறவாளை நம்பி 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 இந்த கஜேந்திரன் காலத்தை போக்கினான். எவ்வளவு காலத்தை போக்கினான்னா, சமாசகத்ரம் ஜகமன் மதீபதே. 1 வருஷம் 2 வருஷம் இல்லப்பா, 1000 வருஷத்தை போக்கினா. யோ வந்துருவான், ஞாதிகள் வந்துருவா, பந்துக்கள் வந்துருவா, தெரிஞ்சவன் வந்துருவான், வேண்டியவன் வந்துருவான்னு போக்கினா உடம்புல இருக்கிற தெம்பு போயிடுத்து. 2 நாள் யானைகள் 2 நாளைக்கு ஒரு தடவை வரதாச்சு, 1 வாரத்துக்கு ஒரு தடவை வரதாச்சு, 10 நாளைக்கு ஒரு தடவை வரதாச்சு, மாசத்துக்கு 2 தடவையா மாறித்து, 3 மாசத்துக்கு 3 தடவையா மாறித்து. என்னாச்சுன்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவை வந்தது, அப்படியே மாறித்து. வேறொரு தலைவனை தேர்ந்தெடுத்துட்டு இந்த கஜேந்திரனை மறந்துட்டு போயிடுது. ஏன்னா இன்னொருத்தனை தலைவனா எடுத்துட்டு போயிடுது. அப்பதான் அந்த கஜேந்திரனுக்கு பகவானுடைய ஞாபகம் வருது. ஆகா, யாரை கூப்பிட்டா உடனே வருவானோ அந்த பகவானை விட்டுவிட்டு நம்ம யார் எவ்வளவு நாள் கம்பினாலும் வராத அந்த ஜனங்களை நம்பி இருந்துட்டோமே, இப்பவாத ஞாபகம் வந்ததேன்னு தான் அந்த தாமரையை பித்து, தாமரையை அந்த குளத்தங்கரையில இருக்கிற தாமரையை எடுத்து அந்த பகவான் இடத்துல சமர்ப்பணம் பண்றார். திருமேனி உடம்பு சாயறது, சாயற காலத்துல அந்த குருவாயூரப்பனை கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ண சாஞ்ச திருமேனி அந்த தாமரையை வாங்கிட்டு பகவான் ஹரிர் ஆவிராசித்துங்கிற அந்த கருடனை விரட்டிண்டு வந்து பகவான் அந்த பகவான் அனுகிரகம் பண்றார். ஏன் வந்தார்னா, இப்பயாவது கஜேந்திரன் 1000 வருஷம் கூப்பிடல, அப்ப வரல பகவான். இப்ப கூப்பிட்ட உத்தரக்ஷணம் வந்துட்டார். எதனாலன்னா, பகவானுக்கு வரதன்னு திருநாமம். என்னன்னா, இத்தனை நாள் கூப்பிடலன்னு நினைக்க மாட்டார் மனுஷனை போல. இப்பயாவது கூப்பிட்டாலேன்னு கஜேந்திரனுக்கு அனுகிரகம் பண்ண ஓடி வந்தாரே, அது போல ஓடி வருவார் பகவான். இந்த யாகம் பண்ணினாலும் நீ என்ன உத்தேசம் பண்ணி பண்ணினேன்னு பகவான் 1க்கு 4ஆக அவதாரம் பண்ணி அந்த தசரதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்க. மேல பகவானுக்கு 1க்கு 1ன்னு கொடுக்க தெரியாது, 1க்கு 4ஆ தான் பகவான் கொடுப்பாரு. பகவானுடைய திருவடியை பிடிச்சா இப்படி 4 குழந்தைகள் அவனுக்கு கிடைக்க ரொம்ப சந்தோஷமா இருக்காரு தசரதன். தேவதுந்துபயோ நேதுகு புஷ்பவிஷ்ட சுகாச்சுதா உற்சவச்ச மகாநாசீத் அயோத்தியாயாம் ஜனாகுலஹா. அப்படி தன்னாத்துல ஒரு குழந்தை கொடுத்தா அந்த ஜனங்கள்லாம் எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருப்பாளோ, அது போல எல்லா ஜனங்களும் திருப்தியாக சந்தோஷமாக இருந்தாலாம். இந்த ராமருடைய அவதாரத்தை கேட்டு அவ்வளவு ஒரு ஆனந்தப்பட்டா. அவர் வீடு மட்டும் இல்ல, அயோத்தியே ஆனந்தப்பட்டது இந்த ராமருடைய அவதாரத்தை கேட்டு. அதித்யைகாதசாகம் தூ நாமகர்ம ததா கரோத். அதற்கு மேல் அந்த குழந்தைக்கு நாமகரணம் பண்ணும். 11வது நாள் அந்த குழந்தைக்கு நாமகரணம் பண்றார். ஜேஷ்டம் ராமம் மகாத்மானம். இந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும், வசிஷ்டாச்சாரியால் பேர் வைக்கணும்னு அந்த குழந்தைய எடுத்து மடியில போட்டுக்கிறார். இவனுக்கு என்ன பேர் வைக்கிறதுனே அவருக்கு வரல. பாகவத்துல சொல்லும் போது அவர் மடியில எடுத்துன்னு போட்டுக்கிறாரா அந்த கிருஷ்ணரை. பகூனி சந்தி நாமானி ரூபாணி சுதஸ்யதே. இவனுக்கு சகசிரநாமத்துல 1000 பேர் வருது, அனந்த கோடி நாமங்கள் இருக்கு. இவனுக்கு என்ன பேர்னு நான் வைக்கிறது?
என்ன பேர்னு வைக்கலையேன்னு அந்த கர்கர் முதல் அவதாரத்துல திக்கிமுச்சு. இதுக்கு வர அடுத்த அவதாரத்துல அவருக்கு என்ன பண்றதுனே தெரியல, எந்த பேர் வைக்கிறதுனே புரியல. ஏன்னா ஒரு பேரா இருந்தா வச்சுக்கலாம், பல பேர் இவனுக்கு எந்த பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு இதானியும் கிருஷ்ணதாங்கதா, கருப்பா பிறந்ததுனால அவனுக்கு இந்த வாட்டி கிருஷ்ணன்னு பேர் வைக்கிறேன்னு கிருஷ்ணர் வச்சார். அது போல இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலான்னு யோசிக்கிற காலத்துல மகாத்மானம், இவன் சாதாரண மனுஷனா இருந்தா நார்மலா ஒரு பேரை வச்சுடலாம். இவன் மகாத்மான்னு அந்த வசிஷ்டருக்கு தெரியும். ரமந்தே யோகினோ நந்தே சத்யானந்தே சிதாத்மணி, வீடு வாசல மனைவி மக்களை தியாகம் பண்ணி வாதாசிகளாக பர்ணாசிகளாக காடுகள்ல இடி மழை மின்னல் எல்லாத்தையும் தாங்கிட்டு காட்டுல இருக்கா. எதற்காக இருக்கான்னா அவனுடைய குஞ்சு திருவடி ஒரு தியான கோச்சரனா பகவான் நம்மளுக்கு உள்ள வந்துட மாட்டானா? அவனுடைய திருவடி நம்மளுக்கு ஒரு தடவை கிடைச்சுடாதா? அவனுடைய ரூபத்தை ஒரு தடவை உள்ள பார்க்க மாட்டோமான்னு ஏங்கிட்டு இருக்கிற பிரபு, ஆனா இங்க தசரதனுக்கு குழந்தையா பிறந்திருக்கான். அந்த மூர்த்திங்கிறது இவருக்கு தெரியுது. அவளுடைய தியானத்துக்கு அகப்படாம இருக்கக்கூடிய மூர்த்தி, ஆனா இங்க தசரதனுடைய யாகத்துக்கு கட்டுப்பட்டு இங்க பிறந்திருக்கா. இதி நாம பதேனாசோ ராம பதேனாசோ பரம் பரம் பிரம்மேதி கீயத்தே, அந்த பரம்பொருள்னு தெரியுது. அதனால இவனுக்கு என்ன பேர் வைக்கலான்னு யோசிச்சார். தாரக நாமாவான ராமன்கிற அந்த நாமத்தை வச்சார். ஏன் அந்த நாமத்தை வச்சார்னா இவன் சிவவிஷ்ணு பேதம் இல்லாத மூர்த்திங்கிறத காமிக்கிறதுக்காக அஷ்டாட்சரத்திலிருந்து ராவையும் பஞ்சாட்சரத்திலிருந்து மாவையும் எடுத்து ராமான்னு வச்சார். அது மட்டும் இல்ல, ஏன் ராமன்னா ரமயதீதி ராமஹா, அவனை பார்க்கிறவாளெல்லாம் ரமிக்க பண்ணுவான், அதனாலேயே ராமன். தாரகநாமாவான இந்த ராமாவை, இந்த ராம நாமத்தை அவருக்கு பெயரா வைக்கிறார். அடுத்தது ரெண்டாவது குழந்தை எடுத்து மடியில வச்சுக்கிறார், பரதனை எடுத்து மடியில வச்சுக்கிறார். இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு யோசிக்கிற காலத்துல அவருக்கு தியானத்துல எல்லாம் தெரியுது. இவன் நாட்டுல இருக்க மாட்டான், காட்டுலதான் இருப்பான். அண்ணாக்காக எல்லாத்தையும் இவன் இந்த ராஜ்யத்தையே சுமையாக நினைப்பான்னு தெரிஞ்சுட்டு, நம்ம ராஜ்யம் கிடைத்தா சுகமா நினைப்போம் ஒரு மனுஷன். ஆனா அவருக்கு என்னன்னா இந்த ராஜ்யமே பாரமா இருக்க போறது. அதனாலேயே பாரத்தை வகிக்கிறவன்கிறதுனாலேயே அவனுக்கு பரதன்னு பேர் வைக்கிறார். அடுத்த குழந்தைய எடுத்து மடியில போட்டுக்கிறார். லக்ஷ்மண சுவாமி தான் அண்ணா, சத்ருக்னன் தான் தம்பி. லக்ஷ்மண சுவாமி எடுத்து மடியில போட்டுக்கிறார். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா. ஏன் லக்ஷ்மி சம்பன்னா, சுவாமிக்கு இவர் இருந்தா மட்டும்தான் ஜெயம். அந்த ராஜ்ய பட்டாபிஷேக காலத்துல தான் தனியா போக போறார், அப்பாவை பார்க்க. லக்ஷ்மண சுவாமி இல்லாம போறார். உடனே ராஜ்யம் போயிடுது, ராஜ்ய நாசம் ஏற்பட்டுடுது. அடுத்தது காட்டுல அந்த மாரீச்சனை துரத்திட்டு போற காலத்துல லக்ஷ்மண சுவாமியை விட்டுட்டு தான் தனியா போறார். அப்பையும் தேவி அபகரிச்சுட்டு போயிடுறான் ராவணன். இது போல அவர் இல்லாம இருந்தா இவருக்கு ஜெயமே கிடையாது, அவர் கூட இருந்தாதான் சுவாமிக்கே ஜெயம். அதனால லக்ஷ்மணஹா லக்ஷ்மி சம்பன்னஹா, லக்ஷ்மணன்னு பேர் வைக்கிறார். சத்ருக்னன்னு பேர். என்ன சத்ருக்னன், இவன் யார வதம் பண்ணி ஜெயிக்க போறான், என்ன சத்ருக்கள்னா சத்ருக்னோ நித்திய சத்ருக்னா. இவன் வெளியில இருக்கக்கூடிய சத்ருக்னான அழிக்கிறவன் இல்ல, உள்ளுக்குள்ளார் இருக்காரு. காமயேஷா குரோதயேஷான்னு பகவான் கீதாச்சாரியான் சொல்றானே, அந்த சத்ருக்களை அழிச்சு வாழறவன். அதனாலேயே அவனுக்கு சத்ருக்னன்னு பேருன்னு 4 குழந்தைகளுக்கும் பேரை வைக்கிறார். ஏன் இந்த போல பகவன் நாமாக்களை பேரை வைக்கிறோம் அப்படின்னா, பாகவத்துல அஜாமிலோபாக்கியானத்துல சுகாச்சாரியால் சொல்றார், சாங்கேத்தியம் பாரிகாசியம் ஸ்தோபம் ஹேளனமேவா வைகுண்ட நாமகிரகணம் அசேஷ அகஹரம் விது. நீ தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னுடைய குழந்தைகளுடைய பேரை கூப்பிடுற பாத்தியா, கோவிந்தா விட்டலா மகாதேவா சங்கரான்னு நீ கூப்பிடுற. நீ நினைச்சுட்டு இருக்க உன்னுடைய பேரம்பேத்தி பேரு, குழந்தையோட பேரு, பக்கத்தாத பையனோட பேருன்னு நீ நினைச்சுட்டு இருக்க. ஆனா அது பேரு மட்டும் இல்ல, அந்த ஒரு நாமா பல பல ஜென்மங்கள்ல பண்ண பாப்பத்த போக்கும். அது எப்படின்னா சாங்கேத்தியம் பாரிகாசம், நீ தெரிஞ்சோ தெரியாமலோ மாத்திரையை சாப்பிட்டாலும் தெரிஞ்சு அதனுடைய மாத்திரையுடைய மகத்துவம் தெரிஞ்சு சாப்பிட்டாலும் தெரியாம சாப்பிட்டாலும் அது எப்படி வியாதியை போக்குமோ, நெருப்புன்னு சுடும்னு தெரிஞ்சுட்டு தொட்டாலும் சுடாம தெரியாம தொட்டாலும் சுடுமோ, அது போல இந்த நாமாவுடைய மகத்துவம் தெரிஞ்சோ தெரியாமலோ நீ போற போக்குல கூட்டாலும் உன்னுடைய வியாஜத்தினால கூட்டாலும் இல்ல அதனுடைய முழு மகத்துவம் தெரிஞ்சு கூட்டாலும் அதனுடைய எல்லா பாவத்தையும் போக்கும்பா. அதனாலதான் இந்த குழந்தைகளுக்கு பகவன் நாமாக்களை பேரா வைக்கிறது. அப்பேற்பட்டதான அந்த பேர நாமகரணத்தை வச்சார் இந்த வசிஷ்டர். இந்த குழந்தைகள் எப்படி இருக்கான்னா, சர்வே வேத வித சூராஹா சர்வே லோகஹிதே ரதாஹா
சர்வே ஞானோபசம்பன்னாக சர்வே சமுதிதோ குணேகி. சத்குணங்கள் எல்லா குணங்களும் நிரம்பியதான குழந்தைகள். ஒன்னு இல்ல 4 குழந்தைகள். க்ஷத்ரியாளுக்கு என்னென்ன தர்மம் உண்டோ அந்த தர்ம பிரகாரத்துல எல்லா வித்தைகளும், குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், வில் வித்தை முதலிய எல்லா வித்தைகளையும் கத்துண்டு இந்த குழந்தைகள் வளர்ந்துட்டு வரா. அதுவும் எப்படி வளர்ந்து வரான்னா, நச்சதே நவீனா நித்ராம் லபதே புருஷோத்தமஹா. ராமர் எப்படின்னா லக்ஷ்மண சுவாமி இல்லாம ஜோடி கட்டின்ட்டாவா. ராமரும் லக்ஷ்மணனும் ஒரு ஜோடி, பரதரும் சத்ருகுணனும் ஒரு ஜோடி. என்னன்னா 4 தர்மத்தை காமிக்கிறதுக்காக பகவான் அவதாரம். ஒரே பகவான் 4 அம்சமாக அவதாரம். எப்படின்னா பகவான் அவனுக்கு எப்படி சேவை பண்றதுன்னு காமிக்கிறதுக்கு ஒரு பக்தன் அவனுக்கு எப்படி பிருத்தியனாக இருக்கணும்னு காமிக்கிறதுக்கு ஒரு பக்தன், ஒரு சேவையா இருக்கக்கூடியதான சேவை பண்ணக்கூடியதான ஒரு சத்ருகு. இப்படி 4 விதமான பாவத்தை காமிக்கிறதுக்காக 4 அவதாரம். லக்ஷ்மண சுவாமி இருக்கிற இடத்துலதான் ராமர் இருப்பார், ராமர் இருக்கிற இடத்துலதான் லக்ஷ்மண சுவாமி இருப்பார். லக்ஷ்மணோ பகிப்ராணைவாச்சர. சுவாமியுடைய வெளி மூச்சு காத்து யாருன்னா லக்ஷ்மண சுவாமி. நச்சதே நவீனா நித்ராம். சுவாமி எப்படின்னா அவர் தனியா போட்டு 2 ஆட்டு ஆட்டினா தூங்க மாட்டார். லக்ஷ்மண சுவாமிய பக்கத்துல போட்டு 2 தட்டு தட்டினா தூங்கிடுவார். ஏன்னா அவருடைய படுக்கை இல்லையாங்கிற. ஒரு அல்பமா இருக்கிற நாமளே ஒரு வெளியூர் போனோம்னா நம்மளுடைய போர்வையை மாத்தி போட்டோம்னா நம்மளுக்கு தூக்கம் வர மாட்டேங்கிறது. பகவான் யாருன்னா புருஷோத்தமன். லபதே புருஷோத்தமா. அவன் அப்பேற்பட்ட சர்வேஸ்வரன். அவனுடைய படுக்கையான லக்ஷ்மண சுவாமி அவன் கூட இருந்தாதான் அவனுக்கே தூக்கம் வரும். அவதார காலத்திலே அவர் கூட தான் இருக்கார். லக்ஷ்மண சுவாமி அப்படி பக்கத்துல இருந்தா சுவாமி உடனே தூங்கிடுவார். இதே போலதான் பரத சத்ருக்னாலும் ஒருத்தர் இல்லாம ஒருத்தர் படுத்துக்க மாட்டா, தூங்க மாட்டா. ஒருத்தர் இல்லாம ஒருத்தர் சாப்பிட மாட்டா. இப்படி இந்த 4 குழந்தைகளும் இணை பிரியாம சுக்லபட்சத்திரு சந்திரனை போல வளர்ந்துட்டு வரான்னு வால்மீகி மகரிஷி வர்ணிக்கிறார்.